பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பிரபல உத்தரகோச மங்கை நடராஜர் கோவில்ல அந்த நடராஜர் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். கடலிலே கிடைத்த பச்சை கல்லை கொண்டு உலகை ஆச்சரியப்படுத்தும் வகையில இந்த தெய்வீக நடராஜரை உருவாக்கியிருக்காங்க. பழமையான சிவஸ்தலங்களில் உத்தரகோச மங்கை திருக்கோவிலும் முக்கியமானதாகும். ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்துள்ள இந்த புனித ஸ்தலம் எண்ணற்ற ஆன்மீக ரகசியங்களையும் தெய்வீக ரகசியங்களையும் கொண்டது. உலக புகழ் பெற்ற மரகத நடராஜர் இங்குதான் இருக்கின்றார். ஒரே மரகத கல்லால் செதுக்கப்பட்ட அபூர்வ நடராஜர் சிலை உலக பொக்கிஷமாக, தெய்வீக பொக்கிஷமாக இங்கே இருக்கின்றது. இந்த மரகத நடராஜர் எப்படி உருவானார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வறுமையிலும் சிவ நம்பிக்கையில் கொண்டவர் மரைக்காயர். பண்டைய காலத்தில் ராமேஸ்வரத்தில் மரைக்காயர் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். மிகுந்த வறுமையில் இருந்தாலும் எப்போதுமே இறை நம்பிக்கையில எல்லளவும் குறையில்லாமல் அவர் இறை ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு தனது சிறிய பாய்மர கப்பல்ல கடலுக்கு சென்று மீன் பிடித்து வாழ்வு நடத்துவர். அவரது வாழ்க்கை மிகவும் எளிமையானது. என் நிலையிலும் சிவபெருமான் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை மட்டும் உயிரோடு கலந்து வைத்திருந்தார். ஒரு கடல்ல ஏற்பட்ட ஒரு பேரழிவு. ஒரு நாள் வழக்கம் போல கடலுக்கு சென்ற மரைக்காயர் கடலின் நடுவிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். திடீரென வானம் கருகியது. பெரிய சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது. அலைகள் மலை போல உயர்ந்தன. சிறிய பாய்மர கப்பல் படகு கொந்தளிக்கும் கடலிலே சிக்கிக் கொண்டது. மரைக்காயர் சிவபெருமானை நினைத்து கதறி வேண்டுகின்றார். ஈசனே, என் உயிரை காப்பாற்று. அவர் கேட்க கேட்க புயலின் வேகம் அதிகமாகியது. படகு எங்கு போகின்றது, எங்கே இருக்கிறது அவருக்கு தெரியல. இறுதியில படகு திடீரென பாசி படர்ந்த ஒரு பெரிய பாறையின் மீது மோதி நின்றது. அந்த அதிர்ச்சியிலே அந்த பாறையினுடைய ஒரு பகுதி உடைந்து படகுக்குள் விழுந்தது. 2 சிறிய கற்களும் ஒரு பெரிய பச்சை நிற பாறையும் இருந்தன. அதிசயமாக இருந்தது. அந்த நொடியில டக்குன்னு புயல் நின்று போச்சு, மழை நின்று போச்சு. கடல்லே பல நாட்கள் அலைந்த மரைக்காயர் பசி, தாகம், பயம், எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் கடல்லையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். சிவபெருமான் என்னை வழி நடத்துவார், என்னை காப்பாற்றுவார் என்று வேண்டிக் கொண்டவருக்கு சிவபெருமான் கைவிடவில்லை. அவரை இறுதியிலே பல துன்பங்களுக்கு பிறகு அவரது ஊருடைய கடற்கரை ஓரத்திலே பாய்மர கப்பலை சேர்ப்பித்தார். வீட்டு படிக்கல்லாக இந்த தெய்வீக கல்லை அவர் பயன்படுத்தி வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகில் இருந்த பாசி படிந்த கற்கள் என்னவென்றே தெரியாதால் அதை படிக்கல்லாக பாறைதான் நினைச்சு அவரு கருங்கல் நினைச்சு பயன்படுத்திட்டு இருந்தாரு. மக்கள் தினமும் அந்த கற்களின் மீது நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில மேலே இருந்த பாசி படலம் விலகியது. அது ஒரு நாள் காலை சூரிய ஒளியிலே அந்த கல்லு அப்படியே பச்சை நிறத்திலே பிரகாசமாக மின்னத் தொடங்கியது. இதை பார்த்த மரைக்காயர் அதிர்ச்சியாக அடைந்து, சிவபெருமான் எனக்கு காட்டிய அருள், இது சாதாரண கல் அல்லன்ட்டு உடனே மன்னரை சந்தித்து அனைத்தையும் கூறினார். மன்னர் வீரர்களை அனுப்பி அந்த கல்லை அரண்மனைக்கு கொண்டு வர செய்தார். அந்த பாறையை ரத்தின நிபுணர்கள் பரிசோதனை செய்து அனைவரும் வியப்பில் உறந்தனர். அரசரே, இது சாதாரண கல் அல்ல, உலகிலேயே அபூர்வமான அரிதான மரகத கல். இந்த கல்லினுடைய மதிப்பை சொல்ல முடியாது. மரைக்காயருக்கு நிறைய தங்கத்திய காசுகளை பரிசாக மன்னன் வழங்கி அந்த மரகத நடராஜரை உருவாக்க சித்தர்களை தேடினார். நடராஜ சிலை வடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவ்வளவு பெரிய மரகத கல்லை சேதமின்றி செதுக்கக்கூடிய சிற்பிகள் யாரும் கிடைக்கல. பல நாட்களுக்கு பின்னர் இலங்கையிலே வாழ்ந்த சிவபக்த சிற்பி ரத்தின சபாபதி என்பவரை பற்றி கேள்விப்பட்டார். அவரை அழைத்து வந்தார். அவரும் அந்த கல்லை பார்த்து மெய் சிலிர்த்து போனார். ஐயனே, அரசரே, இது மனிதர்களால் செதுக்க முடியாத அளவிற்குரிய கல்.
என்னால் வடிக்க முடியாது என்று கூறி விலகினார். மன்னர் மிகவும் வருந்துகின்றார். சித்தர் சண்முக வடிவேலரின் அருளால் உத்தரகோச மங்கை சிவபெருமானை மன்னன் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மன்னா, நான் அந்த மரகத நடராஜரை வடித்து தருகிறேன் என்று ஒரு குரல் கேட்க திரும்பி பார்க்கின்றார். தெய்வீக சித்தர் சண்முக வடிவேலர் நிற்கின்றார். உடனே அவரிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார். சித்தர் தனிமையிலே இருந்து மரகத கல்லை செதுக்கத் தொடங்கினார். உலகை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலே 5½ அடி உயர நடராஜர் உருவமாகவும் 1½ அடி உயர பீடத்துடனும் அற்புதமான மரகத நடராஜரை சித்தர் சண்முக வடிவேலர் உருவாக்கினார். நடராஜருடைய திருக்கரங்களில் உள்ள நரம்புகோல் கூட தெரியும் அளவிற்கே அந்த தெளிவாக செதுக்கினார். அதை பார்த்த மன்னன் கண்கலங்கி போய்விட்டான். சந்தன காப்பு ஏன் பண்றாங்க தெரியுமா? மரகத கல் மிகவும் மென்மையானது. அதிக ஒளி அல்லது வெப்பம் ஏற்பட்டால் அது சேதமடையும். அதனாலதான் மரகத நடராஜருக்கு எப்போதும் சந்தன காப்பு பூசப்படுகின்றது. இந்த சந்தன காப்பு அவரை ஒளி, வெப்பம், ஒளி ஆகிய மூவற்றிலிருந்து காப்பாற்றுகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம். மார்கழி மாதம் திருவாதிரை நாளிலே இந்த பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 அடி உயர மரகத நடராஜர் வெளியே எடுக்கப்பட்டு சந்தன காப்பு அகற்றப்பட்டு மரகத நடராஜருக்கு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உத்தரகோச மங்கை கோயிலிலே அந்த தெய்வீக நடராஜருக்கு அந்த அபிஷேக காட்சியை கண்ணால் காண இயலும். மற்ற நாள்களில் எல்லாம் சந்தன காப்பு போட்டு பெட்டிக்குள்ளேயே நடராஜர் இருப்பார். வறுமையாக இருந்தாலும் இறை நம்பிக்கை இருந்தால் இறைவன் சாதாரண மனிதனையும் வாழ்க்கையே மாற்றி விடுவார் என்பது இந்த சம்பவம் ஒரு உதாரணம். கடலிலே கிடைத்த ஒரு கல் இன்று உலகமே வியக்கும் அளவிற்கு தெய்வீக நடராஜராக திகழ்கின்றது. ஆக இந்த உத்தரகோச மங்கை நடராஜரை ஒரு நாளாவது நாம் தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஈசனிடம் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.